ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இன்னைக்கு ஒரு சூப்பரான மதிய வேலை எங்க இருக்கோம்னா பாபநாசத்துல இருக்குங்க. நீங்க லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க, நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து மாத்தாண்ட வரைக்கும் ஒரு என் கவர் பண்ணியிருந்தோம். பட் இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான புண்ணிய ஸ்தலத்தை கவர் பண்ண போறோங்க. இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா பாபநாசம். இது ஒரு புண்ணிய ஸ்தலம். இங்கிருந்து நம்ம திருப்பதி தாங்க பயணம் பண்ண போறோம். ஒரு சூப்பரான எஸ்சிடிசி இப்போ புதுசாக லான்ச் பண்ண அல்ட்ரா டீலக்ஸ் நம்ம ஒன்றும் வீடியோ பண்ணல. ஸோ அதுக்காகவே இந்த எஸ்சிடிசி பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கரிங் பிரீமியம் கேட்டகரி. அதுவும் இல்லாமல் இதுதான் நம்ம தமிழ்நாட்டிலே 3rd லாங்கஸ்ட் எஸ்சிடிசி. ஸோ அதனால நம்ம எடுக்கிறதுக்காக பாபநாசம் வந்தாச்சுங்க. நம்ம வண்டி 1:45 தான், ஒன்றும் டிப்போல தான் இருக்க, ஒன்றும் வண்டி வரல. அது பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி கார்பரேஷன். ஸோ அங்கிருந்து ஷிஃப்ட் மாற்றிட்டு வருவாங்க. ஸோ வண்டி விட்டு பெர்மிஷன் கேட்டு எக்ஸ்டீரியர் இன்டீரியர்லாம் பார்த்துட்டு நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம். ரிசர்வேஷன் கேட்டகரி நான் ஒன்றும் ரிசர்வேஷனும் பண்ணலை. சீட்ஸ் எல்லாம் இருந்துச்சு, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. மோஸ்ட்லி நம்ம ஊட்டி, மதுரை, தூத்துக்குடி இது மாதிரி எல்லா ஏரியாலும் நமக்கு ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கும். அதே மாதிரி இங்க நம்மளோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாருன்னா ஆஸ்யூஷுவல் தெரிஞ்சதுதான், நம்ம விஸ்வா இருக்கான். ஹாய் விஸ்வா தம்பி. ஹாய் ப்ரோ. ஆக்சுவலி விஸ்வா நாங்களாம் ஒரு பயங்கரமான காலேஜ்ல செம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்பெல்லாம் பிரிஞ்சு போயிட்டோம். ஸோ இப்போதான் பார்க்க முடியும். நான் சொன்ன கால் பண்ணி நேற்று வரேன், செவ்வா அப்படியே நம்ம காரையார் போயிட்டு குளிச்சுட்டு மாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இவருங்க வெக்கப்படுறாரு. இவர் இப்பதான் படிச்சுட்டு இருக்காரு. ஏன் ப்ரோ எங்க இருக்கீங்க? திருப்பூர்ல படிச்சுட்டு இருக்காரு. நாங்களாம் பாஸ்ட் அவுட், சும்மா தான் இருக்கேன். குடி சீக்கிரம் ஆடிட்டர் ஆயிடுவாரு. ஸோ பஸ் ஃபைல் பண்ணா முக்கியமா இருக்காங்க. சரி பஸ் விட்டுங்க, அப்புறம் நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாங்க. ஆக்சுவலி மக்களே இதுதாங்க பாபநாசம் டிப்போ பஸ் ஸ்டாண்ட். எல்லாமே பஸ் ஸ்டாண்டு டெடிக்கேட்டாக தரல, டிப்போவில் தான் வந்து டேர்ன் பண்ணுற மாதிரி இருக்குங்க எல்லா பஸ்ஸஸும். செமையாக மழை வருதுங்க பா. எஸ் ஃபைனலாக நம்ம வண்டி வந்துருச்சுங்க. அங்கே பாருங்கள், அங்கேருந்து உள்ளே போயிட்டு வரட்டும். நெல்லையப்பர் எக்ஸ்பிரஸ். செமி சீட்ரு. தடா புத்தம் புது BS6 அல்ட்ரா டீலக்ஸில் உள்ளே வந்தாச்சு. உள்ளே பாருங்கள், இன்டீரியர்லாம் செமையாக இருக்குது. ஸோ எக்ஸ்டீரியர் என்ட்ரிலாம் நம்ம திருநெல்வேலியில் போய் பார்க்கலாங்க. ஸோ அதுக்கு நம்ம பாபநாசத்துலேருந்து திருநெல்வேலி வரைக்கும் போவாங்க. பாருங்கள், ஒரு சூப்பரான பஸ். எனக்கு பர்சனலி நம்ம அல்ட்ரா டீலக்ஸ் லான்ச் பண்ணக்கப்புறம் ட்ராவல் பண்ணல, ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ண போகிறோம். பார்க்கலாம் எப்படி அமைய போகுதுன்ட்டு. கல்லிடைக்குறிச்சி போகும்போது மழையை பாருங்கள் மக்களே. நம்ம கோயம்புத்தூர், இந்த நீலகிரிஸு, திருநெல்வேலி, தூத்துக்குடி எல்லாத்துக்கும் ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க மக்களே.
எஸ், ஃபைனலி திருநெல்வேலி பார்த்தீங்கன்னா 3 மணிக்கெல்லாம் ரீச் பண்ணியாச்சுங்க. இங்க ஒரு 30 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம இங்கிருந்து டிபார்ட் ஆவோங்க. நான் கொஞ்சம் தூங்கிட்டேங்க ஃபோனை சார்ஜ் போட்டு. இதுக்கப்புறம் எக்ஸ்டீரியர் இன்டீரியர் பார்த்துட்டு வந்துருங்க, நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாங்க. அண்ட் மக்களே, நம்ம தமிழ்நாட்டில் இந்த எஸ்சிடிசி தான் தேர்ட் லாங்கஸ்ட் எஸ்சிடிசிங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி திருப்பதிங்க. அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையிலேருந்து ட்ரிவாண்டம் போகிறது. அண்ட் தேர்டு பார்த்தீங்கன்னா நம்ம பாபநாசம் டு திருப்பதி போகிறதுங்க. இந்த பாபநாசம் டு திருப்பதி வந்து ரிசர்வேஷன் கேட்டகரி தான். அது வந்து ஓப்பனிங் ஸ்டேஜ் மட்டும்தான் பாபநாசத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நீங்கள் திருப்பதி டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா திருநெல்வேலி வரைக்கும் தாங்க, பாபநாசம் போக மாட்டாங்க. ஃபர்தர் டீட்டெயில்ஸ் நம்ம ட்ராவலில் பார்க்கலாங்க. 19 BS6 அசோக் லேலாண்ட் பிரகாஷ் பில்ட்டுங்க நம்ம புது வண்டி. ஃபுட் ரெஸ்டெல்லாம் நல்லாவே இருக்குங்க. இந்த அளவுக்கு செமி சீட்டு ஸ்லீப் பண்ணிக்கலாம், ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது, கம்ஃபர்ட்டாகவே. எஸ், நம்ம திருநெல்வேலியிலேருந்து கிளம்பியாச்சுங்க. நம்ம பஸ்ஸுக்கு பாபநாசத்துலேருந்து ரூட்டு பார்த்திங்கன்னா பாபநாசத்துலேருந்து அம்பை, திருநெல்வேலி. திருநெல்வேலியிலேருந்து நமக்கு வந்து கோயில்பட்டி, சாத்தூர், விருதுநகர் 3மே பஸ் ஸ்டாண்ட் என்ட்ரி இருக்குங்க. அதுக்கப்புறம் தான் மதுரை, அப்புறம் திருச்சி, திருக்கோவிலூர், திருவண்ணாமலை, வேலூர், சித்தூர் வழியாக நம்ம திருப்பதி ரீச் பண்ணுவாங்க. இன்னொரு வழி இருக்குங்க, நம்ம திருச்சியிலேருந்து சில பஸ்ஸஸ் சேலம் போய் போவோங்க. சேலம்லேருந்து சித்தூர் போய் ரீச் பண்ணுற பஸ்ஸஸும் அவைலபிளாக இருக்குங்க. பட் நம்ம வண்டி எடுத்துக்கக்கூடிய ரூட் இதுதாங்க. இந்த ட்ராவல் ஜர்னியை வந்து 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம திருநெல்வேலியிலேருந்து மதுரை வரைக்கும் ஃபுல்லாக கவர் பண்ணுங்க, பைபாஸ் ஃபுல்லாமே. அதுக்கப்புறம் மதுரையிலேருந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து திருச்சியிலேருந்து திருவண்ணாமலை வரைக்கும் கவர் பண்ணுவோம். அண்ட் திருவண்ணாமலைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் ஆஃப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சித்தூர்கிட்ட. ஸோ காலைல சித்தூர்லேருந்து திருப்பதி வரைக்கும் கவர் பண்ணலாங்க. இந்த தாங்க 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். அப்போயும் டியூரேஷன் கொஞ்சம் கரெக்டாக இருக்குங்க. நான் ஆல்மோஸ்ட் ஒரு 50 to 45 மினிட்ஸ் தான் கொண்டு வரணும்னு நினச்சிருக்கேன். பார்க்கலாம் எப்படி வரப்போகுதுன்ட்டு.
ரெடியாக இருக்க சொல்லு ரேட்டு கூடயா? ஆமாங்க. எவ்வளோ ரேட்டு வரும்னு சொல்லு. இது ஒரு 35. டோர்ஸ் ஓப்பனாக இருக்கிறதுனால சென்சாருங்க. எஸ் ஜோருன்னு மழைங்க. பா எஸ் மக்களே, மதுரைக்கு இன்னும் ஒரு 120 கிலோமீட்டர் இருக்குங்க. இங்கேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் இருக்குங்க. எஸ் கரெக்டாக 4:45க்கு கோவில்பட்டி புது பஸ் ஸ்டாண்டுங்க. மக்களே, ரோடு ரொம்ப எம்டியாக இருக்குங்க. கொஞ்சம் இந்த திருமங்கலம்லாம் வரட்டுங்க, அதுக்கப்புறம் நம்ம கேம்பி ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? டைம் கரெக்டாக 5:10 ஆச்சுங்க. எஸ் மக்களே, 5:40க்கு விருதுநகருங்க. மதுரை ஏர்போர்ட்டுங்க.
எஸ் மக்களே, நம்ம மாட்டுத்தாவணி ஷார்ப்பாக 7 மணிக்கு வந்தாச்சுங்க. ஒரு சூப்பரான பயணம். நம்ம கரெக்டாக ஒரு 3:45க்கு திருநெல்வேலி எடுத்தோம். 3:45லேருந்து இங்கே 7 மணினா ஒரு 2 to 3 ஹவர்ஸ்க்குள்ளே வந்தாச்சு. இங்கே வந்து ஒரு 30 மினிட்ஸ் ஹால்ட்டு, அதுக்கப்புறம் தான் எடுப்பாங்க. 7:30க்கு டிபார்ட் ஆகி அவுட்டரில் ஒரு டின்னர் பிரேக் ஸ்டாப் போயிடலான்னு சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லி இங்கே எங்கேயாச்சும் சாப்பிட்றலாங்க. சரிங்களா? எஸ், அப்படியே ஒரு காஃபி அடிச்சுட்டு நம்ம ஆரம்பிப்போங்க. இந்த அல்ட்ரா டீலக்ஸ் பார்த்தீங்கன்னா திருப்பதி தான் போகுதுங்க. பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரூட்டுங்க. எப்படி போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம மதுரையிலேருந்து திருச்சி போயிட்டு திருச்சியிலேருந்து காஞ்சிபுரம், திருத்தணி, அந்த வழியாக திருப்பதி ரீச் ஆகுதுங்க. ஸோ இது ஒன்றும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருங்க. பாருங்கள், வியா போட்டு பார்த்தேன். திருச்சி, காஞ்சிபுரம், திருத்தணி போய் திருப்பதி போகுதுங்க. எஸ், ஷார்ப்பாக நம்ம மதுரையிலேருந்து 8:50 கிளம்புறோங்க. ஒரு 2 சீட்டு வரதுனால ஒரு 5 நிமிஷம் லேட் ஆகிடுச்சுங்க. மற்றபடி எதுவும் இல்லை. எஸ் மக்களே, நம்ம திருச்சிக்கு 124 கிலோமீட்டர் இருக்குங்க. பார்த்தீங்களா மக்களே, பேக் கேமரா ஒர்க் ஆகுதுங்க. வண்டி ஸ்பீடு 80 லாக்குங்க, புது வண்டி எல்லாமே. ஸோ இந்த வண்டி 80 ஃபுல்லாக போகிறாங்க. திருச்சிக்கு ஒன்று 110 கிலோமீட்டர் இருக்குங்க.
எஸ் மக்களே, ஃபஸ்ட்டு பிரேக் ஸ்டாப் கரெக்டாக 9:20க்கு வந்திருக்கோங்க. நம்ம மதுரைக்கு அப்புறம் அடுத்தபடியாக திருச்சிக்கு நடுவில் நிப்பாட்டியிருக்காங்க. ஒரு ஆவரேஜான கடை தான், நான் ஒன்றும் சாப்பிடல. ஸோ இங்கே சாப்பிட்டு எப்படி இருக்குது, ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது எல்லாமே அப்டேட் பண்ணுறேங்க. இந்த படம் தாங்க, இந்த கடை தாங்க. இன்றைக்கி பாருங்கள், நாகர்கோவில் சென்னை ஸ்பெஷல் வந்திருக்காரு. BS3 ரீபில்டுங்க. எப்படி தான் ஓட்டிகிட்டு போகிறாங்கன்னு எனக்கு சுத்தமாக தெரியலைங்க. சரி, நம்ம சாப்பிட்டு வந்துடலாங்க. அப்படி நான் இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன். ரெஸ்ட் ரூம் ஆகட்டும், ஃபுட் ஆகட்டும், ரெண்டுமே எனக்கு பர்சனலி பிடிக்கலைங்க. இவ்வளோ ப்ரீமியமான கேட்டகிரியில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு ஹோட்டலை மட்டும் ஏன் SCTC அண்ட் TNSTC கூட இங்கே தான் நிப்பாட்டுறாங்க, எனக்கு புரியல. ஃபுட்டோட ரேட்டுக்கு குவான்டிட்டி சம்மந்தமே இல்லைங்க, குவாலிட்டியாகவும் இல்லை. வேறு வழி இல்லை, பேசஞ்சர்ஸ் இங்கே தான் சாப்பிட்டாகணும். அதுக்கே சொன்னார் கண்டக்டர் அண்ணா, சிவனேன்னு மதுரையிலே சாப்பிட்டுக்கப்பா, அங்கே வேணாம்ப்பாடு. நான் தான் ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இங்கே வந்து சாப்பிட்டேன், மாட்டிக்கிட்டேன். ஒரு தோசை தாங்க சாப்பிட்டேன், அதுக்கு 50 ரூபான்ட்டாங்க. அது அவ்வளோக்கா டேஸ்ட்டாகவும் இல்லை. ப்ளீஸ் கொஞ்சம் SCTC கார்பரேஷன்ஸ் பார்த்துருப்பீங்க. இவங்க தர கமிஷனுக்காக நம்ம இங்கே வந்து ஒரு மட்டமான ரெஸ்டாரண்ட்டில் நிப்பாட்டி தேவையில்ல, மக்களுக்கும் கொஞ்சம் நிறையா ப்ராப்ளம்ஸ் வர சான்சஸ் இருக்குது. ஸோ இதை மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த பாபநாசம் திருப்பதிங்கிறது ஒரு ப்ரீமியம் சர்வீஸு, லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் போகிற வண்டி. ஸோ இந்த பிரேக் ஸ்டாப் கொஞ்சம் நல்லா பண்ணிங்கன்னா இன்னும் பேசஞ்சர்ஸ் வந்து ரொம்ப ஏறுவாங்க. என்னோடய கோரிக்கை இதுதாங்க, ஒரு நல்ல பிரேக் ஸ்டாப் வந்து அமைச்சு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்குங்க. எஸ், நம்ம அப்படியே 9:45க்கு எடுத்தாச்சு. உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக திருச்சி அவுட்டு தான், திருச்சி உள்ளேலாம் போக மாட்டோம். ஆல்மோஸ்ட் வண்டி ஃபுல்லுங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் நமக்கு மோஸ்ட்லி திருவண்ணாமலைன்னு நினைக்கிறேங்க, பார்க்கலாம். கம்மிங் June 3rd ஓப்பன் பண்ணாலும் பண்ணிடுவாங்க அஞ்சப்பூ. ட்ரெயின் போகுதுங்க. இப்போ நம்ம டிரைவர் நான் இறங்கிட்டாரு. இப்போ கண்டக்டர் நான் வந்து அடுத்த சிங்கிள் ஓட்டுவாங்க மக்களே. எது வரைக்கும் ஓட்டுவாங்கன்னு தெரில, பார்க்கலாங்க.
நம்ம டைவர்ஷன் ஆயாச்சு. இப்படியே மேலே போயிருந்தோம்னா உளுந்தூர்பேட்டைங்க. இப்போ நம்ம கீழே போயாச்சு. இப்போ திருக்கோவிலூர் வழியாக திருவண்ணாமலை ரீச் ஆகுங்க. அங்கே போட்டிருக்குங்க. திருவண்ணாமலைக்கு 74 கிலோமீட்டர் இருக்குங்க. வேலூருக்கு 161 கிலோமீட்டர் இருக்குங்க. ரூட்டு பார்த்தீங்களா, பயங்கரமாக இருக்குது. ஷார்ப் 2:30ங்க திருவண்ணாமலை. ஏர்லி மார்னிங் கரெக்டாக ஒரு 3 மணிக்கு செகண்ட் பிரேக் ஸ்டாப் நிப்பாட்டியிருக்காங்க. திருவண்ணாமலை தாண்டி கருப்பட்டி காஃபி தாங்க. இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் நம்ம 450 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணியாச்சு. சாரி 500 கிலோமீட்டர்ஸே கவர் பண்ணியாச்சு. இன்னும் நமக்கு ஒரு 195 கிலோமீட்டர்ஸ் தாங்க இருக்குது திருப்பதிக்கு. ஒன்று நடுவில் ஸ்டாப்பேஜஸ் பார்த்திங்கன்னா வேலூர், சித்தூர் போவாங்களான்னு தெரியல. சித்தூர் டிக்கெட்லாம் எடுக்கல. வேலூர் மட்டும்தான் கடைசி இறக்கி விட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக திருப்பதி போக வேண்டியதான். அதில் 7 மணிக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி போகிறாங்கன்னா எல்லாமே பார்க்கலாங்க. மக்களே, உண்மையாலுமே தரமான காஃபிங்க. 25க்கு நான் லார்ஜே வாங்கி குடித்தா செம்மையாக இருந்துச்சுங்க கருப்பட்டி காஃபி. இங்கேருந்து பாருங்கள், சென்னைக்கு ஒரு 182, திருக்கோவிலூருக்கு 34, கடலூருக்கு 109, விழுப்புரத்துக்கு 63, புதுச்சேரிக்கு 104ங்க. எஸ், கொஞ்சம் ஒரு 2 hours நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் உங்களை வேலூரில் மீட் பண்ணுறேங்க.
நன்றி அண்ணா, ரொம்ப நன்றி. எஸ், காலையில் 7 மணிக்கு ஷார்ப்பாக நம்ம திருப்பதி பஸ் ஸ்டாண்ட் வந்து இறக்கி விட்டாங்க. உண்மையை சொல்லணுன்னா இந்த ட்ரிப்பு எனக்கு ரொம்ப 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 சாட்டிஸ்ஃபைடாக முடிஞ்சிச்சுங்க. பிகாஸ் இந்த புதுசாக லான்ச் பண்ண அல்ட்ரா டீலக்ஸில் நான் இது வரைக்கும் ட்ராவல் பண்ணதில்லை. ஃபார் தி ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தூங்கினாங்க. திருவண்ணாமலைக்கு அப்புறம் போய் படுத்து வந்தான். சித்தூருக்கு அப்புறம் தான் எந்திரிச்சேன். சின்ன சின்ன ஷார்ட்ஸ் காமிச்சிருப்பேன். அப்போ சித்தூர் வந்து தாண்டினதுக்கப்புறம் தான் எந்திரிச்சு காமிச்சிருந்தேன். ஸோ அதனால் நல்ல தூக்கங்க. எனக்கு மோஸ்ட்லி இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது மோஸ்ட்லி நான் வண்டியில் போகும்போதே தூங்குறது ரேர் தான். பட் இந்த வண்டியில் நல்லாவே தூங்கினேன். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. நம்ம பாபநாசம், திருவண்ணாமலை, திருப்பதி இந்த 3 புண்ணிய ஸ்தலங்களையும் இந்த பஸ்ஸு கவர் பண்ணுதுங்க. ஸோ அதனால தாங்க நெல்லையப்பர் எக்ஸ்பிரஸ்னு பேர் இருக்குது. புக்கிங் டீட்டெயில்ஸு, என்னென்ன ரெஸ்ட் ஸ்டாப்ஸு, சரி உங்களுக்கு புக்கிங் டீட்டெயில்ஸு, என்னென்ன போர்டிங் பாயிண்ட்டு, என்னென்ன ட்ராப்பிங் இங்கே மட்டும்தான் நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரில. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. கரெக்டாக 820 ரூபாங்க. நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிங்கன்னா 50 ரூபா எக்ஸ்ட்ரா 860 ரூபா வருங்க. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. என் டு என் பாபநாசத்துலேருந்து திருப்பதி வரைக்கும் நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த புது அல்ட்ரா டீலக்ஸில் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்படி 3 புண்ணிய ஸ்தலங்களை ஒரு SCTC கவர் பண்ணாங்கன்னு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா.